டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். பஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடி நடவடிக்கை தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக ஆலோசனை. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. முப்படைகளின் தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் பிரதமர் மோடியுடன் ஆலோசனை. காஷ்மீரின் பாரமுல்லா, குப்வாரா, நவ்ஷோர், சுந்தர்பானி, அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் 6வது நாளாக தாக்குதல். எல்லை கட்டுப்பாட்டு கோடு, சர்வதேச எல்லை அருகே அத்துமீறியதற்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய வீரர்கள். கொல்கத்தா ஹோட்டல் தீ விபத்தில் சிக்கி சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் பலியானதால் அதிர்ச்சி. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரபுவின் 2 குழந்தைகள் மற்றும் மாமனார் உயிரிழப்பு. கொல்கத்தா ஹோட்டல் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். பலியானோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிப்பு. திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகளே இல்லை, சந்திக்காத சவால்கள் இல்லை என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மக்களின் பேராதரவுடன் திமுகவே மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும் எனவும் நம்பிக்கை. தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் அரசியல் முழக்கம் அல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியா என்பதை உண்மையான தேசபக்தி எனவும் விளக்கம். உழைப்பின் மேன்மையையும் உழைப்பாளர்களின் சிறப்பையும் உலகத்திற்கு உணர்த்தும் வண்ணம் மே தினம் கொண்டாடப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வாழ்த்து. உழைக்கும் வர்க்கம் தங்கள் உரிமைக்காகவும் நலனிற்காகவும் பல நூற்றாண்டுகள் போராடி அடிமை விலங்குகளை உடைத்தெறிந்து உரிமைகளை மீட்டெடுத்த திருநாள் என அறிக்கை. தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் நியமனம். கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த இந்த சதீஷ் பொருளாளராக பொதுக்குழு மூலம் தேர்வு. கூட்டணி தொடர்பாக உரிய நேரத்தில் சரியான முறையில் அறிவிப்பு வெளியாகும் என பிரேமலதா தகவல். கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு நடைபெறும் எனவும் அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் பூத் கமிட்டி கருத்தரங்கின் போது தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் செயல்பாடுகள் குறித்து விஜய் கவலை. அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கமும் முக்கியம் என அறிவுரை. திமுக எம்பி கனிமொழியும் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் திருமண விழாவில் சந்திப்பு. அறிவாலயத்தில் நடைபெற்ற விழாவில் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்த வீடியோ வைரல். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி குழுமத்தின் புதிய அங்கமாக உதயமானது ஓம் ஆன்மீக தொலைக்காட்சி. உலகம் எங்கும் இறையருள் பரப்ப இனிதாய் ஒளிபரப்பு தொடக்கம். அக்ஷய திருதிகை நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் தற்போது வரை மாற்றமில்லை. ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,980 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டடங்களுக்கு 10,000 முதல் 5,000 வரை அபராதம் விதிக்க மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. விதிமீறல் குறித்து எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு 15 நாட்களில் சரி செய்யாவிட்டால் கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றும். மதுரை ஆட்சியர் சங்கீதாவை பணி நீக்கம் செய்யுமாறு முதலமைச்சருக்கு விசிகவினர் சவால். பேரணியின் போது ஆம்புலன்ஸுக்கு பின்னால் ஆட்சியரின் கார் வந்ததை சுட்டிக்காட்டி போராட்டம். மதுரையில் பள்ளியில் திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் உரிமத்தையும் ரத்து செய்து நடவடிக்கை. சென்னையில் காரை பார்க்கிங் செய்வது தொடர்பான தகராறில் நடிகர் தர்ஷன் மற்றும் நீதிபதியின் மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம். இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. யாரோ ஒருவர் பெற்ற கடனுக்காக ஜாமீன் கையெழுத்தை போடாத போதும் போட்டதாக கூறி சிபில் ஸ்கோரை குறைத்த விவகாரம். பாதிக்கப்பட்டவருக்கு 3,10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மன்னார்குடி இந்தியன் வங்கிக்கு திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி உத்தரவு. டெல்லி முன்னாள் அமைச்சர்கள் மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் ஆகியோர் மீது ஊழல் வழக்கு. பள்ளி வகுப்பறைகள் கட்டியதில் 2,000 கோடி ரூபாய் முறைகேடு என ஊழல் தடுப்பு பிரிவு எஃப்ஐஆர். வானில் இருந்து பத்திரமாக தரை இறங்கியது சீனாவின் விண்வெளி வீரர்கள் குழு. பல்வேறு ஆய்வுகளை வெற்றிகரமாக முடிந்து மங்கோலியா பகுதியில் ஷென்சு 19 விண்கலம் தரையிறக்கம். வரி விதிப்பு தொடர்பாக இந்தியாவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை சிறப்பாக செல்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். இரு நாடுகளுக்கிடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் எனவும் எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று 100 நாட்களை எட்டியதால் கொண்டாட்டம். தனக்கே உரிய YMCA நடனத்தை ஆடி டொனால்ட் ட்ரம்ப் உற்சாகம். பாகிஸ்தானில் வரலாறு காணாத வகையில் பற்றி எரிய வைக்கும் வகையில் சுட்டெரிக்கும் வெப்பம் 50 டிகிரி செல்சியஸை நெருங்கியதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். வியட்நாமில் போர் முடிந்ததன் 50வது ஆண்டு நிறைவு விழா கோலாகலம். மிடுக்கான நடைபோட்ட ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு, வான் சாகசங்களை கண்டு மக்கள் வியப்பு. IPL இன்றைய லீக் போட்டியில் சென்னை பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் CSK ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 71வது மடாதிபதிக்கு சந்நியாச தீட்சை வழங்கும் நிகழ்வு. கணேச சர்மா இனி சத்ய சந்திர சந்திரசேகர சரஸ்வதி என அழைக்கப்படுவார் என சங்கராச்சாரியார் அறிவிப்பு. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி
சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்கிற பெயருடன் அனைவரும் அழைத்து மகிழ்ந்து புருஷார்த்தத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்புற நடைபெற்ற குடமுழக்கு பெருவிழாக்கள். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம்.